துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிய நண்பர்களே, உங்களுக்கு பெரிய துரோகத்தை செய்வார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த துரோகங்களை உங்களால் இன்னும் மறக்க முடியாமல் மனதிற்குள்ள ஒரு கஷ்டங்களை இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறது. துலாம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய வழி என்பது எதிரிகளால் வந்ததாக இருக்காது. நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய ஒருவரால்தான் ஏற்பட்ட ஒரு வழியாகவே தான் இன்னும் இருந்து கொண்டும் இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் இந்த அளவுக்கு சில காயங்களையும் சில கஷ்டங்களையும் தேடி கொடுப்பார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது உங்களுக்குள்ள நீங்களே கோபப்படுவதும், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளில் நம்ம மாட்டிவிட்டோமோ என்றெல்லாம் தோன்றின ஒரு காலங்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் தெரியுமா? துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. எனவே உறவுகள் தான் உங்களுக்கு முக்கியம். அதிலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்துவிட்டால் போதும், உங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போல ஒரு மனிதரை நண்பர் என்று ஏற்றுக்கொண்டால் அவருடைய கஷ்ட நேரத்தில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் அதே மனிதர்கள் ஒரு நாள் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். நீங்கள் பகிர்ந்து கொண்ட ரகசியங்கள், நீங்கள் செய்த உதவிகள், நீங்கள் கொடுத்த ஆதரவுகள் அனைத்தும் மதிக்கப்படாமல் போனது போல ஒரு தோன்றிய காலகட்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இவ்வளவு உண்மையாக இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி பல இரவுகளில் உடைய மனதில் ஓடிக்கொண்டு அது தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே இருக்கலாம். ஜோதிட பார்வையில் பார்க்கும் பொழுது சனி, ராகு போன்ற கிரகங்களின் காலங்கள் வாழ்க்கையில் உண்மையான மனிதர்களையும் முகமூடி அணிந்த மனிதர்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு காலமைவாகத்தான் கருதப்படுகிறது. எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து எந்த ஒரு செயலை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டமாகவே இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையின் பாடத்தை நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். வாழ்க்கைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு நன்மைகள் என்பது தானாகவே ஏற்படும் என்ற ஒரு சில விஷயங்களை இப்பொழுது நீங்களே புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அந்த அளவுக்கு சில நல்ல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களை இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும். எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இது நடக்குதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழிலில் ஏற்பட்ட கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதை இன்னும் பாதிக்க வைத்திருக்கும். வியாபாரக்காரகன் புதனும் தொழில்காரகன் சனியும் உங்களுடைய ராசிக்கு சாதகமற்ற திசா புத்திகளை நடத்தும் பொழுது கூட்டு தொழில் உங்களுக்கு பெரும் ஒரு நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு அவமானங்களை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏன் ஏற்பட்டது என்று நீங்கள் யோசித்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் உருவாகி கொண்டே தான் இருக்கும். துலாம் ராசிக்காரங்களை, நீங்கள் யாரையும் எளிதில் நம்பி விடுவீர்கள். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிக கஷ்டப்படக்கூடிய நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். தொழிலில் உழைப்பை நீங்கள் போட முதலோ அல்லது மேலாண்மையோ செய்கிறேன் என்று வந்த கூட்டாளிகள் உங்களை ஏமாற்றி உங்களுடைய உழைப்பை சுரண்டிவிட்டு போயிருப்பார்கள். கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்வது, லாபத்தை அவர்கள் பதுக்கிக் கொண்டு நஷ்டத்தையும் கடனையும் உங்களுடைய தலைமையில் சுமத்தியிருப்பார்கள். நண்பனாக நம்பி சேர்த்தேனே என்று தொழிலையும் இழந்து முதலீட்டையும் இழந்து கடனாளியாக நடுத்தெருவில் நிற்கிறேனே என்று நீங்கள் கலங்கிய அந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் இந்த
கூட்டணி தொழிலே நமக்கு வேண்டாம், இந்த கூட்டணி தொழிலில் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொண்டு அடுத்து நீங்கள் சுயமாக நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். எனவே இதனை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கூட்டாளிகளின் சூழ்ச்சியாலும் துரோகத்தாலும் உடைய தொழிலானது முடங்கி கடன்காரர்களின் நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாகிவிட்டு உடைய தொழில் சாம்ராஜ்யங்கள் உடைய கண் முன்னாலேயே சரிந்து விழுந்த வேதனைகளையும் உங்களை உலுக்கி எடுத்து ஒரு பொருளாதார புயலாகவும் அது இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையவை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். எனவே நீங்கள் உங்களை நம்புங்கள். உங்களை நம்பி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். அந்த காரியங்கள் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களுடைய எதிர்காலத்தையும் நிச்சயமாகவே நல்லதாகவே மாற்றிக் கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் துலாம் ராசி என உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுக்கிரனின் அருளால் செல்வங்கள் என்பது பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்துவிட்டது. உங்கள் ராசிநாதனை தனக்காரகனான போகக்காரனான சுக்கிர பகவானாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். அவர் இப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்ச பலத்தை பெற்று தனஸ்தானத்தோடு தொடர்பு கொள்வதால் உங்களை தேடி லட்சுமி கடாட்சியம் என்பது வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது வந்துவிடும். இதுவரை கையில் காசு தங்காமல் வந்த பணம் வந்த வழியாகவே ஓடி கடனாளியாக நின்ற நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. எதிர்பாராத திசைகளில் இருந்தெல்லாம் பணவரவு தாராளமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். முடங்கி கிடந்த தொகைகளும் வராது என்று கைவிட்ட கடன்கள் யாவும் வட்டியும் முதலமாக உடைய கைகளுக்கு வந்து சேர்ந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை இப்பொழுது அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய பொருளாதார வரைபடம் அசுர வேகத்தில் உயர்ந்து புதிய ஆடைகள் ஆபரணங்கள் தங்கம் மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இப்பொழுது உங்களுக்கு சுக்கிர பகவான் வாரி வழங்கப் போகிறார். பணப்பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியில் இனிமேல் இடம் என்பது இருக்காது. குபேர யோகம் உங்களுடைய வாசற்படியை மிதிக்கப் போகிறது. எனவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொடக்கூடிய எந்த ஒரு காரியமாகவே இருந்தாலும் அது மென்மேலும் ஒரு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இன்னும் வரக்கூடிய இன்னும் 21 நாட்களில் உடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களை நினைத்து நீங்கள் பலமுறை மனதிற்குள் ஒரு கேள்வியை கூட கேட்டிருக்கலாம். என்னுடைய காலங்கள் இப்பொழுது வரும், நான் பட்ட கஷ்டங்களுக்கு எப்பொழுது ஒரு விடிவு காலமானது பிறக்கும் என்று நீங்கள் கேட்ட காலங்கள் உண்டு. கடந்த காலத்தில் சில விஷயங்கள் உங்களுடைய விருப்பப்படி நடக்காமல் கூட போயிருக்கலாம். நீங்கள் உண்மையாகவே உழைத்தும் அதற்கான அங்கீகாரங்கள் கூட தாமதமாகவும் கிடைத்திருக்கலாம். நம்பிக்கையுடன் தொடங்கிய சில முயற்சிகள் பாதியில் கூட நின்று போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த 21 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய எண்ணத்தையும் புதிய நம்பிக்கைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகிவிட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. மூடப்பட்டிருந்த ஒரு வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். சனி பகவான் கொடுத்த சோதனைகள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எப்போது எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் என்பது ஒரே நாளில் வராமல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன முன்னேற்றமாகவே வெளிப்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். துலாம் ராசிக்காரங்களை
இதுவரை நீங்கள் சுமந்த பாரங்கள் அனைத்தும் வீணாகவில்லை. அவை கஷ்டங்கள் தான் உங்களை இன்றும் இருக்கக்கூடிய வலிமையான மனிதராகவே இன்னும் மாற்றியிருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கஷ்டமான காலங்கள் இல்லை என்றால் இந்த வெற்றியை நான் அடைந்திருக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் இனிமேல் நிச்சயமாகவே நடக்கும். முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் இப்பொழுது நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடன்கள் யாவும் வட்டியும் முதலமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை இப்பொழுது அழகுபடுத்தி காட்டும். உங்களுடைய பொருளாதார வரைபடம் அசுர வேகத்தில் உயர்ந்து புதிய ஆடைகள், ஆபரணங்கள், தங்கம் மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை இப்பொழுது உங்களுக்கு சுக்கிர பகவான் வாரி வழங்கப் போகிறார். பணப்பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு உங்களுடைய அகராதியில் இனிமேல் இடம் என்பது இருக்காது. குபேர யோகம் உங்களுடைய வாசற்படியை மிதிக்கப் போகிறது. எனவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தொடக்கூடிய எந்த ஒரு காரியமாகவே இருந்தாலும் அது மென்மேலும் ஒரு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இன்னும் வரக்கூடிய 21 நாட்களில் உடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த சில விஷயங்களை நினைத்து நீங்கள் பலமுறை மனதிற்குள் ஒரு கேள்வியை கூட கேட்டிருக்கலாம். என்னுடைய காலங்கள் இப்பொழுது வரும், நான் பட்ட கஷ்டங்களுக்கு எப்பொழுது ஒரு விடிவு காலமானது பிறக்கும் என்று நீங்கள் கேட்ட காலங்கள் உண்டு. கடந்த காலத்தில் சில விஷயங்கள் உங்களுடைய விருப்பப்படி நடக்காமல் கூட போயிருக்கலாம். நீங்கள் உண்மையாகவே உழைத்தும் அதற்கான அங்கீகாரங்கள் கூட தாமதமாகவும் கிடைத்திருக்கலாம். நம்பிக்கையுடன் தொடங்கிய சில முயற்சிகள் பாதியில் கூட நின்று போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் வரக்கூடிய இந்த 21 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய எண்ணத்தையும் புதிய நம்பிக்கைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு காலமாகவே உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதை அழுத்திக் கொண்டிருந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு சூழல்கள் இப்பொழுது உருவாகிவிட்டது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. மூடப்பட்டிருந்த ஒரு வாய்ப்புகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். சனி பகவான் கொடுத்த சோதனைகள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்ப வேண்டும், எந்த முடிவை எப்போது எடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே